ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் நெகட்டிவாக போகுது. எஸ், நெகட்டிவாக தான் போகுது. சீரியல் கொஞ்சம் கடுப்படிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் எந்தவித தப்பும் பண்ணலை. சூசைட் அட்டம்ப்ட்க்கு காரணம் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். அதை வச்சு கிட்டத்தட்ட அவ்வளோ நாள் விஜய் டார்கெட் பண்ணி பிடிக்கிறதுக்கு இது பண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் வச்சு அவரை பார்க்க முடியாத அளவுக்கு டைட் பண்ணி இப்படிலாம் இருந்தாங்க. ஆனால் இவர் தான் தள்ளி விட்டார், இவர் தான் கொலை பண்ணாருன்னு எல்லாமே தெரிஞ்சுது. ஆனால் 2 நாளில் வெளில வர மாதிரி காட்டுறாங்க. என்னையா சீரியல் இது? சீரியல்னால ஒரு லாஜிக் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. இதில் எந்த விதத்தில் விஜய் அண்ட் பசுபதி குறைஞ்சிட்டாங்க? பசுபதிக்கும் பணம் இருக்குது, விஜய்க்கும் பணம் இருக்குது. ஆனால் விஜயால் ஏன் வெளில வர முடியல? இங்கே பசுபதியால் வெளில வர முடியுது. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த வகையில் பார்த்தா ரித்தன்யாவோட கேஸ் ஞாபகத்துக்கு வருது. அந்த புள்ள அவ்வளோ தெளிவாக ஆடியோ பேசிட்டு போயிருக்காங்க. அவ்வளோ எமோஷ்னலாக தன்னோட வலி வேதனையை. ஆனால் எதுவும் அவங்க ஃபேமிலி காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் சைடு அப்படின்றது. இதெல்லாம் யோசிக்கும்போது ஓகே, எல்லா இடமும் பணம் பாயும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விஜய் பொறுத்த வரைக்கும் லீகலாக அப்ரோச் பண்ணாங்க. பசுபதிக்கு எல்லா இடத்துலையும் பணம் பாஞ்சு வெளியில் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல பாட்டியால் முடிஞ்ச அளவுக்கு விஜயோட மண்டையை கழுவுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் இல்லைன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகும், காவேரி உனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு தாத்தாவையும் மனசை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. தாத்தாவும் எப்பயும் எதிர்த்து பேசுவார். இந்த டைம் அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். அவரும் ஃபீல் பண்ணுறாரு, நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் விஜயோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. என்னன்னா காவேரி வரல இல்லையா, அதை வச்சு தாத்தாவை ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்காங்க பாட்டி எமோஷ்னலாக பேசவும் விஜய்க்கு தாங்கலை. பாட்டியை போய் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இந்த இடத்துல காவேரி எதுக்காக போகலை அப்படிங்கிற உண்மையை நிவின் கிட்ட குமரன் சொல்லியிருக்காரு. மேபி குமரன் மூலயமா நிவின் மூலயமா அப்கமிங் விஜய்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சித்தி பேசினதை பற்றி சித்திக்கு தெரிஞ்சு போச்சு. அப்கமிங் பசுபதி வெளில வராரு அப்படின்ற மாதிரி. வெளில வராருன்னு சொன்ன உடனேவே இந்த பக்கம் பொண்ணு ஜாமீனில் எடுத்தாச்சு. இன்னொரு சைடு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே காவேரியோட வீட்டுக்கு போய் காவேரி ஃபேமிலியை ட்ரிகர் பண்ணும். அவங்கள எப்படி பேசினா எப்படி ஆஃப் அவங்கன்னு எனக்கு தெரியும். காவேரி அவங்க ஃபேமிலிக்கு, அதாவது விஜய் ஃபேமிலிக்கிட்டேயே போக விடாமல் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுட்டு வராரு. அதுக்கேற்ற மாதிரியே இங்கேயும் பேசுகிறாங்க. பசுபதின்னு ஒரே வில்லனை வச்சு இப்படியே மூவ் பண்ணிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். அந்த யமுனா இருக்கா, அதே மாதிரி நர்மதா இருக்கா, அவங்களுக்குலாம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வராமல் காவேரி விஜய் 2 பேரும் ஹேண்டில் பண்ணி சரி பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் கொண்டு வரலாமே. நல்ல ட்ராக்கெல்லாம் கொடுக்குறவங்க தான் பிரியா தமீமம். ஏன் இந்த சீரியலுக்கு மட்டும் திரும்ப அரைச்ச மாவையே அரைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் தெரியலை. ஆனால் இந்த அரைச்ச மாவையே அரைக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஃபியூ மோர் எபிசோட்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி போயிட்டுருக்கு சீரியல் இப்போ?